என் பிள்ளை வேலைக்கு போன, என் பிள்ளை வண்டி ஆண்டு கொடுத்தை, இவ்வளவு 50 பவுன் நகை கொடுத்தை, 50 லட்சத்துக்கு வீடு ஆண்டி கொடுத்தை, அதுக்கு பின்னாடி 7 லட்சம் கையில கொடுத்தை, பைக்கு ஆண்டி கொடுத்தை, அதுக்கப்புறம் இப்ப ஒரு 5 லட்சம் என் தாலி அடை வச்சு நான் கொடுத்தேன். என் பிள்ளை சந்தோஷமா இருக்கட்டும்னு கொடுத்தேன். ஆனா இவ்வளவு கொடூரமான பாவிகள்னு நான் அறிஞ்சிருந்தா கொடுத்துருக்கே மாட்டேன். மெயின் காரணம் அவனுங்க அக்கா அக்கா இவ்வளவு அடிச்சு கருக்கு பறையில வச்சு என் பிள்ளைய அடிச்சு மூஞ்செல்லாம் பிச்சு நுள்ளி வச்சுக்கிட்டு கருக்கு பறையில இறக்கி விட்டுட்டு எனக்கு போன் பண்ணுனா நிதினு ஒரு ஹோட்டல நிக்கியா, நீங்க வாருங்க, நான் போறோம்னா என் பிள்ளையும் காணையில நிதினியும் காணையில 6 பேர் வரணும். 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும். எனக்கு நீதி வேணும். 50 சவரன் நகை, 50 லட்சத்துல வீடு, 2 வீலர், 7 லட்சம் ரொக்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கோடி ரூபாய் செலவு செய்து தன்னுடைய மகளை அவர் காதலித்த நபருக்கே திருமணம் செய்து வைத்தும் அந்த பெண் வரதட்சணை கொடுமையால உயிரிழந்திருக்கிறாங்க. என்ன நடந்தது, யார் அந்த பெண், இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். ரித்தன்யா கடந்த சில நாட்களாகவே இந்த பெயர் தான் தமிழக மக்களுடைய நெஞ்சங்களை உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஏன்னா வரதட்சணை கொடுமை தாங்க முடியாம தன்னுடைய அப்பாவுக்கு என்னை மன்னிச்சிருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, உங்க மேல எந்த தப்பும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமா ஒரு ஆடியோ நோட்டை அனுப்பிட்டு அந்த பெண் உயிரிழந்துடுறாங்க. இந்த ஆடியோ தான் தற்போது தமிழகத்துல பெரும் பேசு பொருளா இருக்கு. இந்த நிலையில இதே போன்ற ஒரு சம்பவம் கன்னியாகுமரியிலும் நடந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் திக்கனங்காடு பகுதியை சேர்ந்தவர் நிதின் ராஜ். இவருக்கு 26 வயதாகுது. இவரும் ஜெபிலா அப்படிங்கிற பெண்ணும் கடந்த 10 வருடங்களா காதலிச்சுட்டு வந்திருக்காங்க. காதலித்துட்டு தன்னுடைய வீட்லயும் இருவரும் சொல்லியிருக்காங்க திருமணம் செய்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இரு வீட்டாரோட சம்மதத்தோடு தான் இந்த திருமணம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. காதல் திருமணமாவே இருந்தாலும் பெண்ணினுடைய வீட்டிலிருந்து, அதாவது ஜெபிலாவினுடைய வீட்டிலிருந்து ஜெபிலாவிற்கு 50 சவரன் நகை, 50 லட்சத்துல ஒரு வீடு, 2 வீலர், அது போக 7 லட்சம் ரொக்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கோடி மதிப்புல செலவு செய்து திருமணம் செய்து வைத்திருக்காங்க. இவை அனைத்துமே மாப்பிள்ளை வீட்டாருக்கு வரதட்சணையா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இவ்வளவு ஆடம்பரமா செலவு செய்து வைத்து தன்னுடைய மகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தாய்க்கு அது இல்லை அப்படிங்கிற செய்தி நேற்றைய தினம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, திடீர்னு நிதின் ராஜ் அவருடைய அம்மாவிற்கு, ஜெபிலாவுடைய அம்மாவிற்கு போன் செய்து உங்க மக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்கோம், வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். பதறி அடிச்சுட்டு போன ஜெபிலாவுடைய அம்மா மருத்துவமனைக்கு போய் பார்க்கும் போது உடல்ல 2-3 இடங்கள்ல காயங்களோட ஜெபிலா மருத்துவமனையில சடலமா இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப மனவேதனை ஆயிடுது. உடனடியா என்னுடைய மகளுடைய மரணத்தில் மர்மம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கறாங்க. காவல்துறையினர் வந்து அந்த பெண்ணினுடைய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு நித்தனை மட்டும் காவலில் எடுத்து விசாரிக்கிறார்கள். இவருடைய அம்மாவுடைய தரப்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதாவது ஜெபிலாவுடைய தாயார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய மகளுக்கு 50 சவரன் நகை, 50 லட்சத்துல வீடு, அது இல்லாம 2 வீலர், அது இல்லாம 7 லட்சம் பணம் ஒரு முறை கொடுத்தேன், 5 லட்சம் பணம், இப்போ என்னுடைய தாலியை அடகு வச்சு நான் 5 லட்சம் பணம் கொடுத்தேன், இதெல்லாம் என்னுடைய மகள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் பார்த்து செய்தேன். காதலித்து திருமணம் செய்துகிட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடந்த சில நாட்களாகவே நகை வேண்டும், பணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மகளை அவங்க துன்புறுத்திட்டு இருந்திருக்காங்க. இத செவிலியரா பணிபுரியிற என்னுடைய மகள் அவளுடைய தோழி கிட்ட சொல்லியிருக்கா. அந்த பொண்ணு இப்பதான் வந்து சொல்லுது, ஏற்கனவே இந்த மாதிரி பணமும் நகையும் கேட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிறத அவ என்கிட்ட சொன்னா, நான் தான் அதை பெருசா எடுத்துக்கல, இப்ப உயிரிழந்ததற்கு பிறகுதான் எனக்கு அது ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சொன்னதாக இவருடைய தாயார் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்திருக்காங்க. அது மட்டுமல்ல, ஜெபிலாவினுடைய தாயார் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, என்னுடைய மகள் தற்கொலை செய்து கொள்ள வாய்ப்பே இல்லை,
ஏன்னா அந்த வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதற்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லை. அது மட்டும் இல்லை, என்னுடைய மாப்பிள்ளை நிதின்ராஜ் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, உன்னுடைய மக தூக்குல தொங்கிட்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அவர்கிட்ட துளி கூட வருத்தம் அப்படிங்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, திருமணமான நாள் தொட்டு என்கிட்ட அடிக்கடி நகையும் பணமும் கேட்டுட்டே இருந்தாங்க. 3000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்ல என்னுடைய மகளை நிக்க வச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னுடைய மகள் ரொம்ப மனவேதனையில இருந்தா. நான் அங்க போய் பார்க்கும்போது 2 பேரையுமே காணோம். இந்த மாதிரி அடிக்கடி இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டே இருந்தது. அது மட்டும் இல்ல, என்னுடைய மருமகனுடைய அக்கா அவர் கூட என்னுடைய பிள்ளையை நகை கேட்டும் பணம் கேட்டும் அடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத என் மக ரொம்ப வருத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற தகவல்களை சொல்லி இருக்கிறாங்க. இவர்கள் இன்னும் கூடுதல் தகவல் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, என்னுடைய மகளை நிதின்ராஜ் அவருடைய அப்பா அம்மா அவருடைய அக்காவோட சேர்ந்து மொத்தம் 6 பேர் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள். அதை மறைக்கத்தான் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகம் ஆடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலையும் இவங்க சொல்லி இருக்காங்க. இந்த நிலையில தான் காவல்துறையினர் நிதின்ராஜை மட்டும் விசாரணைக்கு எடுத்து தொடர்ச்சியா விசாரணை அப்படிங்கறது செய்துட்டு வராங்க. பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தால்தான் ஜெபிலாவினுடைய தாயார் சொல்வதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் முதற்கட்டமாக என்ன தகவல் கிடைத்திருக்கிறது அப்படின்னா, அவருடைய முதுகு பகுதியிலும் தோள்பட்டை பகுதியிலும் கழுத்து பகுதிகளிலும் காயம் இருந்ததாகவும் முகத்தில் காயம் இருந்ததாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது வரதட்சணை கொடுமையால மனமுடைந்து தற்கொலை செய்திருக்கலாம் அப்படிங்கிற தகவல்கள் தான் முதற்கட்டமா வெளியாகி இருக்கு. கடந்த சில நாட்களாகவே வரதட்சணையால பெண்கள் உயிரிழக்கிறது மிகவும் அதிகரித்துட்டு வரக்கூடிய நிலையில இந்த செய்திகளை நம்ம அடிக்கடி செய்திகள்ல கேட்கக்கூடிய நிலையில இப்பெல்லாம் யாருங்க வரதட்சணை வாங்குறா அப்படிங்கிறதையும் கடந்த சில வருடங்களாகவே நம்ம ரொம்ப சுலபமா கடந்து போயிட்டு இருப்போம். ஆனால் இன்னும் இந்த கொடுமை, பெண்களுக்கு எதிரான அப்பட்டமான இந்த கொடுமை சமுதாயத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிங்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. 2 நாளை முன்ன வீட்டுல நகைக்கு வேண்டி அடிச்சிருக்காங்க. என் பிள்ளை வேலைக்கு போன இடத்துல ஒரு பிள்ளைகிட்ட சொல்லிருக்கு, நான் இது வரைக்கும் மறந்துட்டேன், ஏன்னா இப்பதான் ஞாபகம் வருது. அந்த பிள்ளை அந்த பையனுக்கு அப்பா டெய்லி என்ன மொழிட்டு 500 ரூபா வேண்டிட்டு போவோம், கொடுக்காத நேரம் அவையெல்லாம் தூக்கி போட்டு என் பிள்ளைய அடிச்சிருக்காங்க. அவைய பணத்துக்கே என் பிள்ளைய யூஸ் பண்ணிட்டாங்க. ஜெபிலா மேரி மேல்மடாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். 5 மாசம் ஆச்சு. நிதின்ராஜுக்கு மேல்மடாலத்துல ஜனவரி மாசம் 8ஆம் தேதி ஆரோபண அன்னையில வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கொடுத்ததுல இருந்து அந்த பிள்ளைக்கு டார்ச்சலு. என் பிள்ளை வேலைக்கு போன, என் பிள்ளை வண்டி ஆண்டு கொடுத்தேன். இவ்வளவு 50 பவுன் நகை கொடுத்தேன். 50 லட்சத்துக்கு வீடு ஆண்டி கொடுத்தேன். அதுக்கு பின்னாடி 7 லட்சம் கையில கொடுத்தேன். பைக்கு ஆண்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்ப ஒரு 5 லட்சம் என் தாலி அடை வச்சு நான் கொடுத்தேன். என் பிள்ளை சந்தோஷமா இருக்கட்டும்னு கொடுத்தேன். ஆனா இவ்வளவு கொடூரமான பாவிகள்னு நான் அறிஞ்சிருந்தா கொடுத்துருக்கே மாட்டேன். நான் என்ன நடவடிக்கை நான் எடுப்பேன். நீங்க என்ன நடந்துனா டெய்லி டார்ச்சர், வரதட்சணை, பணப்பிரச்சனை, வரதட்சணை. அவ இவளா அடிச்சு மெயின் காரணம் அவனுக அக்கா இவள அடிச்சு கருக்கு பறையில வச்சு என் பிள்ளைய அடிச்சு மூஞ்செல்லாம் பிச்சு நுள்ளி வச்சுக்கிட்டு கருக்கு பறையில இறக்கி விட்டுட்டு எனக்கு போன் பண்ணுனா, நிதினு ஒரே ரோட்ல நிக்கியா, நீங்க வாருங்க, நான் போறோம்னா என் பிள்ளையும் காணையில நிதினியும் காணையில. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு போன் அடிச்சா என்ன அம்மா சொன்னா நான் வீட்டுக்கு வந்திருக்கேன்னு. அன்னை ஒரு சண்டை நடந்து ராத்திரி ஃபுல்லா அவனு அக்காடாரு பட்டி நாய கொண்டு வந்திருக்கு. பட்டி நாய வெளியில இறங்குன்னு என் மோளை சொல்லி இருக்கியா. நாய் மறுநாள் அவனுக்கு சுத்தி போன் பண்ணுனா பாக்க போச்சுடா, இறந்துட்டா. நான் வீட்டுக்கு போயில ஆஸ்பத்திரி போனேன். நடவடிக்கை எனக்கு 6 பேர் இந்த இடத்துல வரணும். 6 பேர் வரணும். 6 பேரையும் அரெஸ்ட் பண்ணணும். எனக்கு நீதி வேணும். இதுவரையிலயும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. என் பேரு புஷ்பலதா.